வணக்கம் அவர்களே. பிரித்தானியாவில் அகதிநிலை வழங்க வெளிநாட்டவருடன் லஞ்சம் கேட்ட உள்துறை அலுவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற விடயம் பிரித்தானியாவில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி வரும் தேர்தலில் வெற்றி வருமா இல்லையா என்பதை முடிவு செய்யும் பெரிய பிரச்சனையாக பிரித்தானியாவில் புலம்பெயர்தல் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் வெளிநாட்டவர் ஒருவருக்கு அகதிநிலை வழங்க அவரிடம் 2000 பவுண்டுகள் லஞ்சம் கேட்டிருக்கின்றார் ஹோம் ஆஃபீஸ் கேஸ் வேக்கர் அப்படின்ற பொறுப்பில் இருக்கின்ற உள்துறை அலுவலர்கள் ஒருவர். வட அயர்லாந்தில் வசித்து வர ரெனாஸ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த வெளிநாட்டவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கின்றது. அழைத்தவர் தான் உள்துறை அலுவலகத்தில் பணி செய்வதாகவும் ரெனஸுடைய விண்ணப்பத்தை பார்த்ததாகவும் விவரமாக கூறி, உன்னை போன்றவர்கள் 95% பேருக்கு அகதிநிலை கிடைக்காது அப்படின்னு சொல்லியும், ஆனால் என்னால் உதவி செய்ய முடியும், நீ அதுக்கு எனக்கு 2000 பவுண்டுகள் கொடுத்தால் உனக்கு அகதிநிலை கிடைக்க உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். ரெனாஸ் ஊடகத்துறையில் பணியாற்றுவர் என்பதால் இது ஏதேனும் மோசடியாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டதால் அவர் தனது சட்டத்தரணை அழைத்து விடயத்தை கூறியிருக்கின்றார். அதுக்கு பிறகு அந்த உள்துறை அலுவலர்கள் வீடியோ காலில் அழைக்கும் போது அவரது அழைப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த ஆதாரத்தோடு அவரது சட்டத்தரணி போலீசாருக்கு தகவல் அளிக்க அந்த உள்துறை அலுவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார், பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த விடயம் பிரித்தானியாவில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஒரு முக்கியமான நாட்டின் ஒரு உள்ளுக்கு வர்றதுக்கு வெறும் 2000 பவுண்ட்ஸை வாங்கி போட்டு உள்ளுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எத்தனை பேர் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். எங்கண்டாலும் எத்தனை பேர் போனாங்களோ தெரியல. நன்றி.